ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 26வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதில் முதல் 13 வசனங்களில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதே போல் 14வது வசனத்தில் இருந்து 33வது வசனம் வரையிலும் கீழ்ப்படியாமையினால் உண்டாகக்கூடிய தண்டனைகள், சாபங்கள் கூறப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். முடிவாக 40லிருந்து 46 வரையிலும் பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் ஆகியவற்றின் மூலமாக முன்னிலைமைக்கு கொண்டு வரப்பட முடியும் என்கிற காரியங்களோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 13 வசனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதனால உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இந்த அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் எச்சரிப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடமானது 2 மடங்காக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கீழ்ப்படியாமையின் பலனாக வாக்குரைக்கப்பட்ட பகைஞன் தேவனுடைய மக்கள் மேலே வஞ்சகம் தீர்த்து கொள்ளும்படியாக அல்ல, அவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பகைஞனை கருவியாக பயன்படுத்துகிறதை 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். மக்கள் மனம் திரும்பி தங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்யும் வரை தேசத்தின் மேலே செலுத்தப்படுகிற தண்டனை கடுமையாக இருக்கும் என்று 14வது வசனத்தில், 18வது வசனத்தில், 21 மற்றும் 24, 28 ஆகிய வசனங்களில் இது கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் தங்களுடைய பாவங்கள்லேருந்து, அக்கிரமங்கள்லேருந்து மனம் திரும்புகிற வரையிலும் தேசத்தில் செலுத்தப்படுகிற தண்டனை கடுமையாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை கவனிக்க முடியும். இங்கே வசனம் 1 பார்க்கிற பொழுது அவர்கள் அங்கே விக்கிரக வணக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஓய்வு நாளை மீறுகிற பாவத்தை செய்து பயபக்தியற்று வாழ்வார்கள் என்று சொன்னால் வசனத்தின் 2 ஆகியவற்றை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பை கூறுகிறார். தேவன் தம்முடைய கட்டளைகளுக்கு மக்கள் கீழ்ப்படிந்தால் கீழ்கண்ட ஆசீர்வாதங்களை அவர் தருவதாக சொல்லுகிறார். மழை பெய்ய பண்ணுகிறார், விளைச்சல்கள், நல்ல விளைச்சல்கள், அதாவது மழை பெய்கிறதன் மூலமாக விளைச்சல் உண்டாகும் என்று வசனம் 4 சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தமாக உற்பத்தி, ஆண்டவருடைய பாதுகாப்பு இவைகள் பெருகும் என்று வசனம் 5 சமாதானம் தேசத்தில் உண்டாயிருக்கும், அபாயமின்மை இருக்காது என்று வசனம் 6 பகைஞர்கள் மேலே ஒரு பெரிய வெற்றியை நான் தருவேன் என்று 7, 8 வசனங்களில் பலன் பெருகுதல் ஆகியவைகள், கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கும் என்பதை 9ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் ஆண்டவர் கூறுகிறார். 13வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதாவது நுகங்களில் இருந்து சங்கிலிகளை அறுத்த ஒரு ஆண்டவராக, விடுதலை பெற்ற மனிதர்களைப் போல உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படுகிற பொழுது அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை இங்கே ஆண்டவர் வாக்குரைக்கிறார். மழை மனிதர்களால் பெய்ய வைக்க முடியாது, தேவன் ஒருவரே மழை பெய்ய பண்ண முடியும். அது நிமித்தமாக விளைச்சல்களை தேவன் ஒருவரே பெருக பண்ண முடியும். உற்பத்தியை, பாதுகாப்பு கர்த்தர். நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, தேசத்துக்கு சமாதானம், பயமில்லாத, அபாயமில்லாத ஒரு வாழ்க்கை, பகைஞர்கள் மேலே எத்தனையோ முறை ஆண்டவர் வெற்றி கொடுத்ததை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலின் மூலமாக உங்களுக்கு தரப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படியாமையின் விளைவாக ஏற்படுகிற சாபங்கள் 14வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலும் கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமல் போனால் முதல்ல திகில், பயம் உண்டாகும், நோய் உண்டாகும், பகைஞர் உங்களை வெற்றி பெற்றுருவாங்க, உங்களுடைய வாழ்விலே வறட்சிகள் உண்டாகும், பிள்ளைகளற்ற நிலைமைகள் உண்டாகும், கொடிய மிருகங்கள், அதே போல் பால் நிலங்கள், அதுபோல் பகைஞர்களுடைய முற்றுகை, சிறைபிடிப்பு
ஆகியவை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் 1 மடங்கு குறித்து சொல்லியிருப்பார் என்று சொன்னால், கீழ்ப்படியாமை நிமித்தமாக தண்டனைகள் 2 மடங்கு உண்டாகும் என்பது போல் இந்த அதிகாரம் நமக்கு தோன்றுகிறது. 26வது வசனம் பஞ்சகாலத்தில் அது என்ன நடக்கும் என்பதை கடுமையாக அது வர்ணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும் பொழுது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரே அடுப்பில் 10 பெண்கள் அப்பம் சுடும்படியாக ஒரு உணவு குறைவு ஏற்பட்டுவிடும். அது ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே அது போதுமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்பம் திருப்தி அளிக்கக்கூடியதாக அது இருக்காது. 10 பெண்கள் 10 குடும்பத்து பெண்கள் சுடுகிற அப்பம் ஒரு குடும்பத்துக்கு தான் போதுமானதாக இருக்கும் என்று அங்கே உணவு பற்றாக்குறை இவ்வளவு மோசமாக இருக்கும் கீழ்ப்படியாமை நிமித்தமாக என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 29வது வசனத்தில் அவர்கள் நரமாம்சத்தை உண்ணும் அளவுக்கு பஞ்சம் கொடுமையாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அத்தனையாக உங்களுடைய தேசத்தில் பாவத்தின் நிமித்தமாக உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு சாபங்கள் கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான தண்டனைகளை பார்க்கிலும் பாவத்தினால் கிடைக்கிற தண்டனைகள் மிகவும் கொடியதாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இத்தனையாக தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை எனக்கு தா என்றேன், அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த அப்படியே கொடுக்கப்பட்ட சாபங்கள் அந்த நாட்களிலே பின்னாட்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவைகள் நிறைவேறினதை நாம் வேதத்திலேயே பார்க்கிறோம். ஆண்டவர் அத்தனையாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் செய்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன, என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின என்று இங்கே புலம்பலை எரேமியா அங்கே புலம்பி எழுதுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த சாபங்கள் வரலாறு பூர்வமாக நம்ம வேதத்திலேயே நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 34 39 வரையிலும் தொடர்ந்து கீழ்ப்படியாமையினால் இஸ்ரவேலர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் அந்நிய நாட்டில் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போவதே நிகழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது தேசம் அவர்களை கக்கி போட்டுவிடும் என்கிற காரியம். கானானியர்கள் அந்த 7 விதமான ஜனங்களை ஆண்டவர் விரட்டுகிறதற்கு காரணமே அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களுடைய தேசம் அவர்களை கக்கி போட்டது என்றுதான் அங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம வாழுகிற இடத்திலோ வாழ்கிற பட்டணத்திலோ வாழ முடியாதபடி அந்த பட்டணமோ அந்த இடமோ நம்மை கக்கி போடுகிற ஒரு சூழ்நிலை எதனால் உண்டாகிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது நம்ம அந்நிய நாட்டினர் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போவது தான் நிகழும் என்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நேரக்கூடும். எத்தனை ஓய்வு ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டதோ, அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டில் நிலத்துக்கு ஓய்வை அறிவிக்க வேண்டும். 7x7 9 முடிந்து 49 முடிந்து 50வது ஆண்டிலே யுபிலி வருடத்தை அவர்கள் கொண்டாட வேண்டும். இப்படிப்பட்ட நாட்களிலே அவர்கள் அந்த ஓய்வு ஆண்டுகளை அவர்கள் புறக்கணித்தபடினால் அந்நாட்களின் நிலங்களினுடைய ஓய்வை ரம்மியமாய் அனுபவிக்க ஆண்டவர் விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். பாபிலோன் சிறையிருப்பு காலத்தில் நடந்தது இதுதான். சவுல் அரசனாக இருந்த காலத்திலிருந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்லுகிற காலம் வரையிலும் ஓய்வு ஆண்டுகளை கைக்கொள்ள இஸ்ரவேலர்கள் அவர்கள் தவறிவிட்டார்கள். அதன் காரணமாக 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் சிறையிருப்பில் இருந்தபொழுது நிலங்கள் ஓய்வை அனுபவித்தன என்று சொல்லி 2 நாளாகமும் நாம் 36வது அதிகாரம்
20வது வசனம் 21வது வசனத்தில் இதனை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஓய்வு வருஷங்களை ஆசரிக்கும்படியாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்களின் நிமித்தமாக அவர்களுக்கு தண்டனை வந்தது. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்புக்கு சென்றிருந்த பொழுது தேசங்கள், அந்த தேசத்தின் நிலங்கள் ஓய்வை அனுபவித்தன என்று சொல்லி எரேமியாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறிற்று என்று இங்கே 2 நாளாகமம் 36:20-21 நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் ஆகியவற்றின் மூலமாக முன் நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எனக்கு விரோதமாய் 40வது வசனத்தில் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுவதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நான் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்து கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கை, யாக்கோபோட ஈசோக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனைகளை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாத ஜனங்கள் பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் ஆகியவற்றின் மூலமாக முன்னிருந்த நிலைமைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள் என்பது பற்றிய விவரமானது 26வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் 40-46 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். தேவன் தம்முடைய மக்களை முழுவதுமாய் கைவிட மாட்டார். மாறாக அவர்களுடைய முன்னோர்களோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவதாக இங்கே வாக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு தேவை அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு இன்றைக்கி நம்ம நடந்தால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கே கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனுக்கு ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலும் உலகியலில் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு செழிப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய போர்களில் வெற்றி, அதே போல் மக்கள் ஜனத்தொகையினுடைய பெருக்கம் ஆகியவை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். தேவன் அவர்களை தெரிந்து எடுத்து இவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் நிபந்தனை கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்பதுதான் வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனை மீறினால் வருகிற தண்டனைகளும் அறிவிக்கப்பட்டதை நாம் கற்றுக்கொண்டோம். அது அவர்களுடைய வாழ்விலே தீர்க்க தரிசனம் போல நிறைவேறினதையும் நாம் பார்த்தோம். சரியாக நடக்காத மக்கள் தொல்லைகளை எல்லாம் அனுபவித்தாங்க. தேசம் ஓய்வை ரம்யமாக அனுபவித்ததென்று 2 நாளாகமும் 36:20 வசனம் 21வது வசனத்தில் பார்த்தோம். நமது ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியவைதான் விசுவாசிகளுக்கு என்றாலும் இந்த உலகத்தின் வாழ்வைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். பரலோக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களை தந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தேவைகளை நமக்கு தருகிறதற்கு அவர் வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வசனங்களுக்கு என்னுடைய செவிகளில் நான் கேட்டு என்னுடைய கரத்தின் கிரியைகளை என் கால்களின் நடக்கைகளை உமக்கு பிரியமாய் நான் செய்கிறேனா என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை
நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவருடைய வசனங்களோடு கூட என் வாழ்க்கை ஒத்து போகிறதா, நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, தேவ சித்தத்தின் மையப்பகுதியில் வாழ்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்முடைய ஜெபங்களினால் அல்ல, நம்முடைய நடக்கைகளினால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும். நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் பலத்தை தாரோம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் பலன் தருவார். ஆனால் நம்முடைய கரங்களை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறது போல் நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரும். அதில் நாம் ஜெயம் எடுக்கிறதற்கு தேவையான பலத்தை ஆண்டவர் தருவார். அதே போல் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அப்படின்னு கேட்கிற பொழுது நிறையா புத்தியையும் நிறைய வாய்ப்பையும் ஆண்டவர் தருவார். அதனை பயன்படுத்தி நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டால் நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே எழும்பி வருகிறதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தருவார். துணிவை தாங்கப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது நிறையா அபாயங்கள் வருகிறது போல தோன்றும். ஆனால் அவைகளில் நின்று ஆண்டவர் அந்த துணிவோடு கூட நாம் வெளியே வருகிறதற்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒருவேளை வேண்டியவை நமக்கு வராமல் இருந்தாலும் எனக்கு வேண்டியதை ஆண்டவர் தந்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பரம ஞானியாக, அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற அளவிற்கு அவர் பரம ஞானியாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களினுடைய வழிமுறைகள் இப்படி தான் இருக்கும். பலனை கேட்கிற பொழுது கஷ்டங்கள்லேருந்து அதை மேற்கொள்கிற பலத்தை ஆண்டவர் தருவார். பலத்தை கேட்கிற பொழுது புத்தியையும் வாய்ப்பையும் தருவார். ஞானத்தை கேட்கிற பொழுது ஞானத்தை தந்து பிரச்சனைகளையும் கொடுத்து அவைகளை மேற்கொள்ளுகிற கிருபைகளை தருவார். வேண்டியவைகள் ஒருவேளை நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கலையேன்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டியவற்றை தருகின்ற ஒரு பரம ஞானி நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளாக வாழ்ந்து நம்மை நடத்துகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன்.